சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் வந்து பேசுகிறது அப்படின்னு சொன்னாலே இட்ஸ் வெரி வெரி நாஸ்டாலஜிக். As a good friend of Murali, we have worked together and both the sons are sitting over here. Thiagu sir சொன்ன மாதிரி they are family to me. And the family that has brought me to this film through Vishnu. And Sneha Brito has been a very strict producer. And அவங்கள பற்றி சொல்லணும், அவங்கள பார்த்தா டெரராக இருக்காங்க. இந்த டெரரு அந்த டெரரை பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோன்னா பார்த்துக்குங்க. ஆனால் வந்திருக்கேன் அங்கிள், கரெக்டாக ஷார்ப்பாக 7 o'clock அதுக்கு மேலே எல்லா ஃபங்க்ஷன் ஆரம்பித்து நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னாங்க. அதனால் ஷார்ப்பாக 7 o'clock வந்துட்டேன். ஸ்னேகா நான் பயந்து ஓடி வந்தேன், ஸ்னேகா வெளியே துரத்திடுவாங்கன்னு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ப்ரொடியூசர் ஸ்னேகா. அண்ட் பிரிட்டோ சாரை பற்றி சொல்ல வேண்டாம். ஒரு டைனமிக், வண்டர்ஃபுல், நாலேஜபிள், இன்டெலிஜென்ட் ஹியூமன் பீயிங். ஸ்கூல் மேடேன்றனால ஒன் அண்ட் ஆல் ப்ரெசென்ட் இயர் இந்த மாதிரிலாம் பேசிட்டு தோணுது. பட் யா, தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நேசி பையா வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபிலிம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நடித்த படத்துலலாம் மிஞ்சி போனால் ஒரு 30 செகண்ட் வந்திருப்பேன். சரத் சார் நான் உங்கள் கூட நடிச்சிருக்கேன், அது உங்களுக்கே தெரியுமான்னு எனக்கு தெரியாது. அதனால் இதுதான் என்னோட லைக் அஃபிஷியலி எனக்கு ஒரு டெபு மாதிரி. ஸோ விஷ்ணுவர்தன் சார், தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரசிகர்கள், தமிழ் சினிமா ரசிகர்கள், அப்போட ரசிகர்கள் எல்லாருக்குமே நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். நேசிப்பாயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எனக்கும் சரி, எங்களை சார்ந்த எல்லாருக்குமே சரி, ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு படம். அஃப்கோர்ஸ் தம்பி ஆகாஷ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாப்புல. அண்ட் முக்கியமாக அதுக்கு நன்றி வந்து பிரிட்டோ அங்கிளுக்கு நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா பிரிட்டோ அங்கிளுக்கும் சரி, ஸ்னேஹா பிரிட்டோவுக்கும் சரி, கோ ப்ரொடியூசர். அஃப்கோர்ஸ் அது ரெண்டுமே ஒரே டேக்கில் தானே வரணும். பட் ஸ்டில் அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க், அவங்க போட்ட எஃபர்ட் எல்லாம் வந்து அதை தாண்டி வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இந்த ப்ராஜெக்டை சுற்றி எப்போவுமே இருந்தது. அது பிரிட்டோ அங்கிள் இருந்தாலே அவரை சுற்றி எப்போவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு அட்மாஸ்ஃபியரை அவர் க்ரியேட் பண்ணி விட்டுருவார். அது எப்போவுமே இருக்கிறது தான். அண்ட் பிரிட்டோ அங்கிளை பொறுத்த வரைக்கும் கதைக்கு என்ன தேவையோ அதை தாண்டி சிரிச்சுக்கிட்டே அந்த கதைக்கு செலவு பண்ணுற ப்ரொடியூசரில் பிரிட்டோ அங்கிள் வந்து ஒருத்தர். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் விஷ்ணு சாருக்கு வந்துட்டு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா வந்து ஆகாஷ் இன்ட்ரடியூஸ் ஆகிறாப்புல அப்படின்னு சொல்லும்போது விஷ்ணுவர்தன் ஹீரோ அப்படின்னு வரும்போதே வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐம் ஷோர் ஹி ஃபீல்ஸ் தி சேம் அஸ் வெல். விஷ்ணு சார், பிக் தேங்க்யூ டு யூ. ஒரு ஃபோன் கால் தான் வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, விஷ்ணு சார் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு. அண்ட் தட் வாஸ் ஆல் ஐ நீடட். அவருக்காக தான் நான் இந்த படம் சைன் பண்ணேன், பிளைண்ட்லி ஒன்லி ஃபார் விஷ்ணு சார். அண்ட் தேங்க்யூ என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சதுக்கு சார். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் படம் வந்து விருமனில் வந்து எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் கையில் இருந்தது. செகண்ட் படம் வந்து மாவீரன் பண்ணும்போது அட்லீஸ்ட் 1 day பிஃபோர் எனக்கு பிடிஎஃப்பில் சீன்லாம் அனுப்புவாங்க. விஷ்ணு சார் கேமல் எவ்வளோ நம்பிக்கைன்னா, we had 2 narrations அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஷூட் போயிட்டோம். கேரவேனில் கூட இல்லைங்க, நேராக ஷார்ட் ரெடின்னு கூப்பிட்டு அங்கே தான் இதான் சீனு, இதான் உன் டைலாகு போ அப்படின்றவாரு. ஸோ that was a different experience. He put me on the spot, but I felt I learned so much in that space that sir gave to me. So thank you so much and I hope I've done justice. என்னோட கிளாஸ்மேட்டு தான் அனு அண்ட் விஷ்ணு. ஒண்டர்ஃபுல் டைரக்டர். அவர் ரீசெண்டாக ஹிந்தியில் டைரக்ட் பண்ண படம் வந்து மெகா பிளாக் பஸ்டர் பாம்பேயில். தமிழில் ரொம்ப நாள் கழிச்சு விஷ்ணு படம் பண்ணுறாரு. அவரோட மேக்கிங் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ஸ்டைலிஷான ஃபில்ம் மேக்கர். அவரோட டைரக்ஷனில் வந்து நம்ம ஆகாஷ் லான்ச் ஆகிறார் அப்படின்றது எட்டனதர் பெரிய விஷயம். சூப்பர். எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என்னுடைய தாய் தந்தையருக்கும் இந்த நாளுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது என்னுடைய வாழ்நாளிலே ஒரு முக்கியமான நாள். ஏன்னா இதில் என்னுடைய டாக்டரும் சன்னின்ல ஆகாஷும் இன்வால்வ் ஆன ஒரு முக்கியமான நாள். அவங்க 2 பேருமே சிறந்த வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்திலிருந்தே நிறைய முயற்சிகள் எடுத்து இந்த படம் நேசிப்பாயா ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அங்கிள் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். விமலாண்டி தேங்க்யூ. என்னோட கோ ப்ரொடியூசர் ஸ்னேஹா பிரிட்டோ, த மெயின் க்ளூ டு த என்டையர் ப்ராஜெக்ட் ஃபார் அசம்பிளிங் எவ்ரி திங்.
Vasanvi, the entire project, thank you so much. And mainly என்னோட குரு Mr. Vishnuvardhan sir. Hi sir. Sir, thank you sir. Actually, எனக்கே என் மேலே அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இல்லாத போது நீங்கள் எனக்கு அவ்வளோ நீங்கள் என் மேலே அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வச்சதுக்கு தேங்க்ஸ். Wonderful experience sir, learned a lot from you. So thank you so much for the wonderful experience sir. Without you, this wouldn't have been possible sir. So thank you so much. ஃபர்ஸ்ட்லி நேசிப்பாயை ஆரம்பிக்கிறதுக்கான மெயின் ரீசன் மிஸ்டர் ஜேவியர் பிரிட்டோ சார், தேங்க்யூ. நீங்கள் இல்லைனா இந்த படம் இவ்வளோ நல்லா ஷேப்பாக இருக்காது. செகண்ட்லி, அஃப்கோர்ஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப் விஷ்ணுவர்தன் சார், இட்ஸ் ஹிஸ் விஷன் அண்ட் எல்லாரும் பார்க்குறதுக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவரை பற்றி நான் சொல்ல தேவையில்லை, அவர் சூப்பராக எடுத்திருக்காரு. இஸ் அ வெரி வெரி ஸ்டைலிஷ் டைரக்டர். அந்த மாதிரி தான் இந்த படமும் வந்திருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். ஆகாஷ், ஐ லவ் யூ and I'm very proud of you. God bless you. Thank you so much. Thank you. கப்பு முக்கியம்டா தம்பி, ரொம்ப முக்கியம், பார்த்து செய்யடா. தேங்க்யூ ஸோ மச். Thank you so much sir. Thank you Amma. நாங்கள் எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து we've given our best. I don't want to keep ஒரு நேமாக சொல்ல வேணாம், because we have, all of us are saying the same thing. So right from அந்த கதை கேட்டதுலேருந்து I knew that this film will be, in people's heart அப்படின்றது எனக்கு தெரியும். And Akash has done a great job and Aditi also. So it's a heart-touching film என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, which will have a lot of actions and everything else. And obviously me and Vishnu school daysலேருந்து ஒன்று சேர்ந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கிறோம். and it's like so happy because we understand each other's language. That is very important actually. ஒரு கம்போசருக்கும் ஒரு டைரக்டருக்கும் to understanding each other's language is very important. So I'm happy to be a part of this film, and thank you Xavier sir for having me in this film. Thank you. நேசிப்பாயா நிச்சயமாக விஷ்ணுவர்தன் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்கோம். ஏன்னா ஒரு நல்ல டெக்னீஷியன் டெஃபினட்டாக நல்ல படம் பண்ணியிருப்பார் நம்புகிறேன். ஏன்னா விஷ்ணுவோட அப்பா வந்து என்னோட ரொம்ப பெரிய நண்பர். டெய்லி காலைல தேனுன்னு சொல்லி ஆஃபீஸில் வந்திருப்பார். அப்போவும் தெரியும் நிச்சயமாக அந்த படம் பெரிய வெற்றி அடையணும். ஜேவியர் பிரிட்டோ சாருக்கும் மேற்கொண்டு நிறைய படங்கள் எடுக்க வேண்டும். வாழ்த்து விட நன்றி. வட இந்தியாவில் தென்னிந்தியாவில் வெற்றிக்கொடி நாட்டிய தம்பி விஷ்ணுவர்தன் வட இந்தியாவில் வெற்றிக்கொடி நாட்டிவிட்டு மிக சிறப்பான ஒரு படத்தை இங்கு இளைஞர்களை கவரும் தொலைவில் இந்த நேசிப்பாயா தந்திருக்கிறாய். இந்த நேசிப்பாயா உண்மையை நேசிக்கும், உணர்வினை நேசிக்கும், பண்பை நேசிக்கும், பாசத்தை நேசிக்கும் என்று சொல்லி அங்கிங்கெனாதபடி இந்த படம் மிக உயரிய வெற்றி அடைந்திட என்னுடைய ஆத்மார்த்த வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் அவரோட சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்கல. நாங்கள் அப்படியே பூஜையில் மீட் பண்ணுறது ஷூட்டுக்கு முன்னாடி அப்படி தான் இருக்குது. பட் ஒன்று மட்டும் சொல்லலாம், இந்த படம் அதர்வாவோட ரோல் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல். இன்ஃபேக்ட் எனக்கு என் ரோல் ரொம்ப பிடிக்கும். ஆப்வியஸாக நம்ம நடிக்கிற ரோல் அதுக்கு ஈக்குவலாக எனக்கு அதர்வாவோட ரோலும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த படம் உண்மையிலே அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அண்ட் ஸ்பெஷல் மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலியும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, அதர்வா பிடிச்சவங்க, அவங்க ஃபேன்ஸ் எல்லாரும் நிச்சயமாக they will feel very very proud. கண்ணீரா இந்த படம் வந்து மலேசியாவில் வந்து 30 நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேடம் வந்து ரொம்ப கடுமையான விஷயங்கள்லாம் எழுதியிருக்காங்க. இது வந்து ஃபேமிலி மெலோ ட்ராமா லவ் ஸ்டோரி. சென்சார் வந்து யூ சர்டிஃபிகேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் அட்டம்ப்டாக நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக சின்ன படங்கள் வந்து சின்ன படங்களோ மீடியம் பட்ஜெட் படங்களோ இன்றைக்கி இருக்கிற நிலமையில் பிஸ்னஸ் பண்ணுறோம் எடுக்கிறது சார் பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப டஃப்பான விஷயம் தான். கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் கொஞ்சம் குவாலிட்டியாக பண்ணிகிட்ருக்கனால கண்டிப்பாக நான் அடுத்த படங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதனால் கண்டிப்பாக இங்கே நல்ல குவாலிட்டியான படங்களும் ஒரு ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் இருந்தால் கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுற வழிகள் நிறையா இருக்குது. அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி இந்த படமும் நல்ல வெற்றி படமாக ஹரியோத்ராக்கு அமையிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ். So I would like to thank my daughter
for being the strength and giving me the endurance to complete the shoot. And அவங்க இன்னைக்கு வரல, மலேசியாவில் இருக்காங்க. ஸோ ஐ வுட் லைக் டு டெடிகேட் திஸ் வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் டு ஹர். அண்ட் இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ யூனிவர்ஸ் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன். தேங்க்யூ வெரி மச். அதிக நிகழ்ச்சிகள் கூப்பிட்றதும் சரி, அதிக படப்பிடிப்பு, அவங்களுடைய சொந்த பந்தங்கள் மாதிரி அவ்வளோ அழகாக பார்த்துக்கிற ஊர் வந்து சிங்கப்பூர், மலேசியா மக்கள். அதற்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி, வாழ்த்துக்களும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. ஸோ இது வந்து மலேசியாவில் வந்து அவங்க ஒரு ஃபெஸ்டிவலாக மலேசியாவில் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே ரிலீஸ் பண்ணதில் இந்த படத்துக்கு நிறைய ரிவ்யூஸ்லாம் நல்ல ஒரு ரேட்டிங்ஸோடு எங்களுக்கு கிடச்சிது. ஸோ இப்போ இது தமிழ்நாட்டிலையும் அதே ஒரு வெற்றியும் அதே ஒரு ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸும் கிடைக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். மீதி இன்னும் ப்ரெஷ் ஷோ அதெல்லாம் இருக்குது. ஸோ எல்லாம் பார்த்துட்டு பத்திரிகையாளர்கள் நீங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய உத்தரா ப்ரொடக்ஷன்ஸ் படம் நிறைய படங்களை சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு வந்து நாங்கள் வளர்ந்து வரதுக்கு ஒரு உதவியாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பார்த்துட்டு நியாயமான விமர்சனத்தை கொடுத்து படம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான எல்லா உதவிகளும் செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நன்றி. ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக எங்ககிட்ட இருந்து மோஃபோ ப்ரொடக்ஷன், ஹரி உத்ரா சாரோட உத்ரா ப்ரொடக்ஷன் 2 படம் இணைந்து 2 படம் கொடுப்போன்ற நம்பிக்கையோடு வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எங்களையும் வாழ வைப்பீங்க அப்படின்னு சொல்லி ஊடக நண்பர், பத்திரிகை நண்பர் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை கொடுத்துட்டு என்னுடைய இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. கண்ணீரா படம் வெற்றி அடைந்து கண்ணீரா 2வது பார்ட்டு அது சீக்கிரம் முடிச்சிருங்க. ஆமாம், நல்ல ஒரு அதை விட்டு கொடுக்குறது சொன்னீங்க, அதுதான் விட்டு கொடுத்தா தான் எல்லாமே. ஒரு எடுப்பேன் மனைவிக்காக எதையும் விட்டு கொடுக்கலாம், நம்ம மனைவி விட்டு கொடுக்கக்கூடாதும்பாங்க. அது மாதிரி கணவனுக்காக எதையும் விட்டு கொடுக்கலாம், கணவனை விட்டு கொடுக்கக்கூடாது. ஆனால் அது மாதிரி இந்த உங்கள் லைஃப்பில் நம்ம நல்ல ஒரு மனைவி அமைஞ்சிருக்காங்க. கதையை கொடுத்துருக்காங்களே ஃபஸ்ட்டு, எதை வேணால் கொடுக்கலாம், கதையை கொடுக்க மாட்டாங்க, கதையை கொடுக்க மாட்டாங்க, கதையே கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்கள் சந்தோஷத்துக்கும் என்ன இது தொடர்ந்து கௌசல்யா மேடம் வந்து கண்ணீரா 1, கண்ணீரா 2, அதுக்கு ஒரு வேறு டைட்டில் 2 முடிச்சுங்க. 3லாம் இங்கே கொஞ்சம் தாங்க மாட்டேங்குது, இப்போ 2 தாங்க மாட்டேங்குது. இப்போ நிறைய தொடர்ந்து படம் பண்ணணும், தொடங்கி ரிலீஸ் பண்ணுங்கள். அந்த படம் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த கண்ணீரா தயாரிப்பாளருக்கு இது கண்ணீராக வர வைக்காமல் லாபகரமான படமாக அமைந்து மலேசியாவிலிருந்து தமிழகத்தை நம்பி வந்திருக்கிற இந்த கதிரவன் நம்முடைய கௌசல்யா தம்பதியர் மேலும் படங்கள் எடுக்க வேண்டும், தமிழகம் அவர்களையும் வாழ வைக்க வேண்டும். அவங்க 2 பேரும் தமிழ் என்ன அழகாக பேசுகிறாங்க பாரு. தமிழ்நாட்டில் உள்ளவங்களே இங்கிலீஷை கலந்து அடிக்கிறாங்க. நல்ல சிறப்பாக வெளிநாட்டில் இருக்கவங்க தமிழகத்தை தமிழர்கள் அப்படி அன்பு செலுத்துகிறாங்க, அவ்வளோ விரும்புகிறாங்க நம்ம ஆளுங்களை. ஆனால் நம்ம ஆளுங்க தான் அதை ஏற்பதில்லை. ஆகவே தமிழகத்தை நம்பி வந்திருக்கிற கதிரவனும் கௌசல்யாவும் இன்னொரு தயாரிப்பாளர் இணைந்து உதவியாக இருந்திருக்கிறார். இந்த படம் வெற்றியின் மூலமாக நீங்கள் அடுத்த படம் எடுக்க வேண்டும், கண்ணீரா அவளுடைய இன்பக் கண்ணீரை வர வைக்க வேண்டும், நல்ல வரவை தர வேண்டும் என சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சிறப்பு நம்ம எல்லாம் சேர்க்க வேண்டிய ஒரு நேரத்தில் நமது அனைத்து பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் இவங்க 2 பேர்த்தை பற்றி எழுதுங்க, இந்த படத்தை பற்றி எழுதுங்க. இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அது ஒரு எதிர்பார்ப்பை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று பத்திரிகை ஊடக நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று கூறி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுந்தர் சார் சொன்ன மாதிரி உங்களை மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இப்போ தேவைப்படுது. என்ன கேட்டாலும் உங்கள் டேரக்டருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய உங்களை மாதிரி கம்பெனிஸ் தேவைப்படுது. நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த பொங்கலுக்கு வந்து 12th அன்னைக்கு நீங்கள் தியேட்டரை போய் குடும்பத்தோடு பார்க்கும்போது எல்லோரும் என்ஜாய் பண்ணுற படமாக தான் இந்த படம் இருக்கும். நானும் வந்து கண்டிப்பாக ரொம்ப நாள் ஆச்சு சார் பார்த்து, நான் என்ன பண்ணியிருக்கேன் ரீதர் கிடைக்குன்னு ஒரு பார்க்கணும். ஸோ நீங்கள் அனைவரும் தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்க்கணும். உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் கண்டிப்பாக கமர்ஷியல் படம் பிடிக்கும். விஷால், உங்களுக்கு வந்து நம்ம படம் பண்ணுறோம் விஷால் ஃப்யூச்சரில். வந்திருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கம். முக்கியமாக ப்ரெஸ்
social media, television channels, என்னோட டார்லிங் குஷ்பு, என்னோட இன்னொரு டார்லிங் விஜய் ஆண்டனி, சுந்தர் சார், எல்லோருக்கும் வணக்கம். முக்கியமாக வந்து ஐ ஷுட் தேங்க் சார் சொன்ன மாதிரி ஜெமினி ஸ்டுடியோஸ் வந்து திரும்ப வரணும் இன் ஃபுல் ஃப்ளெஜ். ஏன்னா we are lacking production houses, to be very frank. உங்களை மாதிரி வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து அந்த க்ரியேட்டிவ் ப்ரெசன்ஸ் கொடுக்குறது வந்து இட்ஸ் சம்திங் கிரேட். நாங்கள் வந்து கம்போசிஷன் வந்து ஹாஸ்டல் டேஸ்டே பண்ணிட்டோம். ராஜா கிட்ட வந்து ஒரு ஒரு சீன் சொல்லுவேன், ராஜா வந்து கம்போஸ் பண்ணுவாப்புல, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்புல, சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்புல. பட் ஐ ஹேட் அ ஃபீலிங் தட் ஹீ இஸ் கோயிங் டு மேக் இட். ஏன்னா அந்த டேலண்ட் வந்து இட் வாஸ் லைக் அன்பிலீவபிள். அந்த டைம்லே, காலேஜ் டைம்லே, the variation he used to give in music. நான் மேடையிலேருந்து பேசின மாதிரி நான் படம் ரிலீஸ் பண்ணும்போது சினிமாவில் உள்ள வெறும் திறமை மட்டும் இல்லை, சினிமாவுக்குள்ள பல லேயர்ஸ் இருக்குது, அது வணிகம் இருக்குது. அந்த வணிகத்தை வந்து தொழில்ன்றது ஒரு போர் தான் ஆக்சுவலாக. அதாவது எத்தனை ஹீரோ கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். கார்த்திக் சாரை எப்பவுமே என்னோட அண்ணன் சொல்லுவேன். நான் நடித்த ஹீரோவில் வந்து கார்த்திக் சார் வந்து என்னோட அண்ணன்னா, என்னோட தம்பி வந்து விஷால். சினிமாவுக்கு உங்களை மாதிரி ஒரு தயாரிப்பாளர்கள் தேவை. We need you. Please come back with giving many, many more rocking films. Definitely. Thank you so much. On that note, நீங்கள் யாராவது இந்த படம் தியேட்டரில் போய் பார்க்கறதுக்கு இனியும் பெண்டிங் இருந்தால் தயவு செய்து தியேட்டரில் போய் இந்த படம் பார்க்கணும். அந்த படத்தை உங்களுக்கு ஒர்க் பண்ணியார், ப்ளீஸ் டூ ஸ்ப்ரெட் த வேர்ட். தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு. தேங்க்யூ ஸோ மச். என்னோடய படங்கள் இங்கே தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும்போது, அது மலையாளம் வேர்ஷனும் இல்லை நான் தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் ஆகும்போதோ தமிழ்நாட்டிலிருந்து நல்ல ரிசப்ஷன் கிடைக்குது. அதில் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்தும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல நல்ல படங்களோட இங்கே வந்து உங்கள் கூட எல்லாம் இந்த பேசி இந்த படங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்போ கண்டிப்பாக இனியும் நிறைய படங்களோட நான் வருவேன். அப்போ எல்லாம் லெட்ஸ் மீட் அண்ட் டிஸ்கஸ். இப்போது தேங்க்யூ. அப்போ அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். நம்ம அங்கே யார்கிட்ட ஒரு மலையாளம் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணாலே they say I've seen all the Tamil films, and இங்கே கூட we watch all their films. So cinema is one always, and I'm very, very grateful that the year has started well for all of us to bigger things. Thank you all. படத்தோட ஃபுல் க்ரூ காஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னேன். நீங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தீங்க ஒரு வருஷத்துக்கு. அண்ட் தமிழ்நாடு ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஃபார் தட். ஹேவ் கிரேட் இயர். தேங்க்யூ. என் கூட சேர்ந்து என்னோட ஆர்டிஸ்ட், ஹீரோஸ், ஹீரோயின்ஸ், டைரக்டர், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கூட சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து உங்களை ஏமாற்றாது, நம்பி உள்ளே வரலாம். அதுக்கப்புறம் தேங்க்ஸ் நிறைய பேருக்கு சொல்லணும். ஒவ்வொருத்தராக சொன்னால் விட்டுட்ட பேர் விட்டால் தப்பாயிடும். அதனால் மெட்ராஸ்காரன் டீம் அண்ட் க்ரூ மற்றும் வந்திருக்க நண்பர்கள், அப்புறம் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. Wishing you all a great luck. Please give your love and support. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன். 2015 Pongal, my first film Tamiluku and Vandayatham released, and this is 2025 Pongal. Again, I'm coming back with Madras Karan.
give me that love and support what you gave me 10 years back. Thank you so much. Thank you. I need it. I really need it. Romba nandri, nandri. Auspicious, and I would really wish that you make Madras Karan a super duper success. We will meet in the success meet, and I also wish my brother Ramcharan for his movie Game Changer. I hope that also becomes a super hit. Thank you so much. Thank you. கண்டிப்பாக மெட்ராஸ்காரன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். பொங்கலுக்கு மெட்ராஸ்காரன் மட்டும் இல்லை, நிறைய படங்கள் வருது. இந்த விஷயத்தில் இன்னும் சொல்கிறேன், இப்போ ஒரு பெரிய படம் வரலன்ன உடனே நிறைய படங்கள் வருது, அதுன்றது ஓகே. பட் ஆனால் அதே வந்து இது இந்த ஒரு சுச்சுவேஷன் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே இது ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா முன்னாடியெல்லாம் ஒரு பொங்கலோ ஒரு ஃபெஸ்டிவலோ வந்தபோது ஒரு பெரிய படம் வந்ததுன்னா கூட ஒரு மீடியமான 2 படம் வரும், சின்ன படம் 2 வரும். பெரிய படங்களுக்கு டிக்கெட் கிடைக்காதவங்க சின்ன படங்களை பார்ப்பாங்க, அதனால் வெற்றி அடைஞ்ச படங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏன்னா பெரிய ஸ்டார்ஸ் படம் எப்போ வந்தாலுமே அது ஃபெஸ்டிவல் தான். பட் அவங்களோட விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு பெரிய பொருள் செலவு நடக்குது, ஸோ அதுக்காக அவங்க பெரிய ஃபெஸ்டிவல், பெரிய வீக்கெண்டை, பெரிய ஹாலிடே பிளான் பண்ணுறாங்க. பட் அது கூடவே இன்னும் 4-5 படங்கள் வந்ததுன்னா அது இன்னும் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் இருக்குது. இது யாராவது ஒர்க் பண்ணி கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக ஒரு பெரிய படம் வந்து கூட 2-3 படங்கள் வரதுக்கான ஸ்பேஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி மெட்ராஸ்காரன் அந்த மாதிரி நிறைய படங்கள் இன்னும் 2-3 படங்கள் வருது. அந்த மாதிரி படங்கள் எப்போவுமே லைஃப் லாங் சினிமாவுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நாட் ஓன்லி மெட்ராஸ்காரன், நிறைய படங்கள் வந்து எல்லா படத்தையும் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இல்லாமல் நான் யாருமே இல்லை. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.